Hello friends, today handwriting text animation tutorial பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு நியூ காம்ப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண உடனே ஒரு நியூ டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு ரைட்டுன்னு போட்டுக்கிறேன். ரைட்டு நான் ஒரு நல்ல ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வரா மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணிக்கிறேன், ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக சென்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி ஹேண்ட் ரைட்டிங் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பென் டூல் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். பென் டூல் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு பென் டூலை யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு லெட்டராக கட் பண்ண போகிறேன். அதாவது கட் பண்ண போகிறேன்ற மீன்ஸ் மாஸ்க் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒவ்வொரு பென் டூலில் ஒவ்வொரு இப்போ நான் டபிள்யூ மாஸ்க் பண்ணேன். இந்த கவ்லாம் வந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி கவ் போடணும். அப்போ தான் கரெக்டாக டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் வரும். பொறுமையாக இதை ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி பென் டூல் யூஸ் பண்ணவங்களுக்கு வரும். இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு மாஸ்க் பண்ணிட்டேன். அதாவது நான் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ஒவ்வொரு மாஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். W1 R1. அதுக்கப்புறமா இதில் நான் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணுறேன். என்னென்னா ஸ்ட்ரோக்குன்ற ஒரு அனிமேஷனை நான் ஆட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கை நம்ம டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஒன்று வரும். இந்த செட்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மாஸ்க் ஸ்ட்ரோக்கை இப்போ கீழே ரிவீல் இமேஜ் தான் வைக்கணும் அந்த செட்டிங்கு. அதுக்கப்புறமா மாஸ்க் எல்லா மாஸ்க்கும் ஆல் மாஸ்க்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷு ஒரு 35% இல்லை ஒரு 40% அப்படி வச்சுக்கலாம். அதாவது ப்ரெஷ்ஷு சைஸை ஒரு 10, 15 அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷோட அந்த இது எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 30%, 40% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு எண்டு இருக்கும். இந்த ஸ்டார்ட்டில் 0லேருந்து ஆரம்பித்து எண்டு 100 வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் எஃபெக்ட் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் 0 வச்சிடறோம். அதுக்கப்புறமா நமக்கு எண்டு எங்கே வேணுமோ அது வரைக்கும் டைமை செட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம 100 வச்சுக்கிறோம். 100 வச்சு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்ட் வருதான்னு ஒரு முறை பார்த்துக்குங்க. நான் ஃபிட்டில் வச்சு இப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த 2 ஃப்ரேமை செலக்ட் பண்ணி நான் F9 கொடுத்து கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக டெக்ஸ்ட் மூவ் ஆகிற மாதிரி. இப்போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு அனிமேஷன் ஹேண்ட் ரைட்டிங் வரா மாதிரி, ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு எழுதுகிற மாதிரி அனிமேஷன் கிடச்சிருச்சு. இப்போ காம்போசிஷனில் போய்ட்டு நான் கொஞ்சம் நமக்கு டைமிங் வேணும்னா எவ்வளோ வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஸ்மூத்தாக ப்ளே ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.